தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்த்தும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தாவீது விசேஷமாய் சங்கீதம் 119 முழுவதிலுமே அவருடைய கற்பனை, கட்டளைகள், பிரமாணங்கள், நீதி, அவ்வாறாக அந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசுகிறார். விசேஷமா இந்த நாளிலே அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயங்களை கிழிக்கும்படிக்கு, நம்மை தேவனிடத்துல இன்னும் கிட்டி சேர்க்கும்படிக்கு, விசேஷமாய் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தத்தக்கதாக நாம் பார்க்கும்படிக்கு அந்த வார்த்தைகள் நமக்கு உதவி செய்வதாக நேரத்தை கன்சிடர் பண்ணி அங்கிள் கிட்ட நம்ம கொடுத்துருவோம். அங்கிள் ஓடு அங்கிள். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இவ்விதமாக இந்த சனிக்கிழமை சாயங்காலமும் நாம் இவ்விதமாக இணையும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளின பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்கள் யாவரினுடைய அன்புக்காக, ஜெபத்திற்காக, தொடர் ஈடுபாட்டிற்காக தேவனாகிய கர்த்தரை நான் உயர்த்துகிறேன், துதிக்கிறேன். அருமையான பாடலுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளினுடைய தீமுக்கு ஏற்ற மிக அருமையான பாடலை தம்பி பிரபு பிரசன்ட் பண்ண பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நல்ல ஃபெலோஷிப்காக, இந்த ஐக்கிய வேலைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். நாம் இணைந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். விசேஷமாக கடந்த 15 அல்லது 16 வாரங்களாக நாம் ஒரு சப் சீரீஸ் அல்லது ஒரு உப தலைப்பிலே ஆராய்ந்து வருகிறோம். அதே காரியத்தை நாம் தொடருவோம். ஆனால் நம்முடைய ஆரம்பத்தை மறந்துவிட வேண்டாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் தொடங்குகிறோம். ரோமர் 1:21 படிக்க நாம் தொடங்கின பொழுதுதான் இந்த உப தலைப்புக்கு நேராக நாம் நடத்தப்பட்டோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, தேவனை அவர்கள் அறிந்து தேவன் என்று அவர்கள் மகிமைப்படுத்தாதபடினாலே தங்கள் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்கிற இந்த காரியம் மனிதன் தேவனை விட்டு தூரமாய் போய் பாவத்திலே வீழ்ச்சி அடைந்ததனுடைய அந்த ப்ராசஸ்ல முதலாவது படி என்று நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். அவர்கள் படைப்பிலிருந்து தேவனை அறிந்து கொள்ளுகிறார்கள். தேவன் என்கிற ஒருவர் இந்த மாபெரும் படைப்புக்கு பின்னாலே அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய ஞானம் இருக்கிறது, அவருடைய அந்த ப்ரொவிஷன், அன்பினுடைய அடையாளமாக அவர் மனிதனுக்கு அருளுகிற எல்லா காரியங்களும் அவருடைய அந்த ப்ரொவிஷன், இந்த அவருடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் தெள்ள தெளிவாய் அவன் அறிந்து கொள்ளும் விதத்திலே இந்த படைப்புகள் இருக்கிறது. அவன் இப்படி தேவனை அறிந்தும் கூட தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து அவனுடைய அந்த பொல்லாத சிந்தனையினாலே அவர்கள் வீணர் ஆனார்கள் என்று அது தொடங்குகிறது. சோ தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தும்படியாக தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தும் விதத்திலேதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளுகிற அந்த ரட்சிப்பை வடிவமைத்திருக்கிறார் என்கிற அந்த தலைப்பிலே நாம் பார்க்க தொடங்கினோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். நாம் அதை வைத்து அந்த ரட்சிப்புக்காக அகமகிழ்ந்து அவரை துதிப்பதுதான் அல்லது அவரை ஆராதிப்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கடமை இந்த உலகத்திலே. அதை தான் நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதை தேவனாகிய கர்த்தர் எப்படி வடிவமைத்திருக்கிறார் என்றால், தேவனை தேவனென்று அதிலே காண வேண்டும் என்றும், தேவனே என்னுடைய ரட்சிப்பை முழுமையாக நிறைவேற்றுகிறார் அல்லது செய்திருக்கிறார், செய்து கொண்டு வருகிறார், செய்து முடிப்பார்
என்பதை நாம அதுல ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்முடைய ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனைகளாக மாறுகிறது. நம்முடைய ஆராதனைகள் அனலுள்ள ஆராதனைகளாக மாறுகிறது. நாம் இயேசுவை நேசிக்கும் நேசம் அனலுள்ள நேசமாக இருக்கிறது என்று. சோ தேவனை தேவனென்று அக்னாலேஜ் பண்ணும்படியாக, தேவனை தேவனென்று அங்கீகரித்து அவரை துதிக்கும் வண்ணமாக அவர் இந்த ரட்சிப்பை வடிவமைத்திருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ளும்படியாக, அல்லது அந்த ஒரு கூற்று எதிலிருந்து எடுக்கப்படுகிறது என்றால் அநேக வசனங்களும் அநேக வேத பகுதிகளும் உண்டு என்பது நமக்கு தெரியும். ஆனால் குறிப்பாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் அதை எடுத்தோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். அந்த கிருபையை அவர் நம்மிலே அருளுவதற்கு, அல்லது அந்த கிருபை என்கிற காரியத்தை வைத்து அவர் நம்மை அந்த தேவ கோபாக்கினையிலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்கு ஒரு உபகரணம் தேவைப்படுகிறது. அந்த உபகரணம் தான் விசுவாசம். சோ அந்த விசுவாசம் என்கிறதும் கிருபையோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய கிருபை அல்லது பரலோகத்தினுடைய வல்லமை நம்மிலே செயல்படுத்தப்பட வேண்டுமானால் அதற்கு உபகரணமாக செயல்படுத்தப்படுகிற அந்த விசுவாசமும் கூட தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினுடைய ஒரு வெளிப்பாடுதான் என்பதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சோ இப்படி கிருபையும் விசுவாசமும் ஈவாக அவரால் அருளப்படுகிறபடியினாலே இது கொஞ்சமும் தகுதியற்றவர்களாக முழுக்க பாவத்திலே மரித்தவர்களாக இருந்து தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம எந்த விதத்திலும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாதவர்களாக இருந்த நமக்கு அந்த கிருபையும் விசுவாசமும் ஈவாக அருளப்பட்டது. தொடர்ந்து நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த ப்ராசஸ்ல இருக்கிறபடினாலே தொடர்ந்து அந்த கிருபையும் அந்த விசுவாசமும் நமக்கு அருளப்பட்டு கொண்டிருக்கிறது, அருளப்பட வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொண்டுதான் நாம் இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே முன்னேறுகிறோம். சோ இந்த ப்ராசஸ்ல, இந்த முழு ப்ராசஸ்ல தேவனை தேவனென்று நாம் அங்கீகரிக்கும்படியாக, தேவனை தேவனென்று முதலாவது கண்டுகொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவரை நாம் அதிலே அங்கீகரித்து நாம் நன்றி செலுத்த முடியும், துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். சோ தேவனை தேவனென்று நாம் கண்டுகொள்ளும்படி விதத்திலே தான் இந்த ரட்சிப்பு இருக்கிறது என்றால், அல்லது இந்த விசுவாசமும் கிருபையும் நமக்கு அருளப்படுகிறது என்று பார்த்த அந்த நேரத்திலே தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த விசுவாசம் கிருபையாக ஈவாக நமக்கு வருகிறது. அதே நேரத்திலே சாத்தான் கூட இந்த பொதுவான விசுவாசம் அல்லது அற்ப விசுவாசம் அல்லது போலியான விசுவாசம் என்று ரட்சிக்க கூடாத அல்லது ரட்சிப்பதற்கு ஏதுவல்லாத அல்லது ரட்சிப்பதற்கு வல்லமை அற்ற ஒரு பொதுவான விசுவாசத்தை அல்லது போலியான விசுவாசத்தை அவன் இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவத்திலே அவன் பயன்படுத்துகிறபடினாலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக அதை இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் நன்றாக கவனியுங்கள், விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்த வாழ்க்கையிலே முன்னேற அல்லது அன்றாடமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சித்தாரோ, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சித்தாரோ, அதே விதமாகத்தான் இந்த பரிசுத்தமாகுதலும் அந்த கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நடக்கிறது என்கிற அந்த காரியத்தை நாம் மிக திரும்பவுமாக நாம் நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றும் நாம் பகல் வேளையிலே ரட்சிக்கப்பட்டு கொண்டிருந்தோம், சோதனைகளை மேற்கொண்டு கொண்டிருந்தோம் அல்லது சோதனையிலே விழுந்தோம். சோதனையிலே மேற்கொண்டு இந்த பரிசுத்தத்திலே முன்னேறினோம் என்றால், ஒரு படி முன்னேறினோம் என்றால் அது முழுக்க
தேவனாலேயே அது உண்டானது. தேவனென்று நாம் இனம் கண்டு கொள்ளும்படியாக தேவனே அதை செய்தார். கிருபையை கொண்டு செய்தார், விசுவாசத்தை கொண்டு செய்தார். சோ எப்படி ரட்சித்தாரோ அதே விதமாக செய்கிறார். ஆகையினாலே இது ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை நாம் இந்த பரிசுத்தத்திலே முன்னேறி செல்லுகிற அந்த வேளையிலே ஒருவேளை இந்த பொய்யான விசுவாசம் அல்லது போலியான விசுவாசம், இந்த அற்பமான விசுவாசத்துக்கு நாமும் இடம் கொடுக்கும் போது அந்த பரிசுத்த வாழ்க்கையிலேயும் பரிசுத்தம் ஆகுதலிலேயும் ஒரு குறைபாடு ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆகையினாலேதான் இந்த போலியான விசுவாசத்தை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். மெய்யான விசுவாசத்தினுடைய மேன்மையையும் மெய்யான விசுவாசத்தையும் நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று இந்த உபதலைப்புக்கு சென்றோம். உபதலைப்பு என்னவென்றால் மெய்யான விசுவாசத்தினுடைய அடையாளங்களும் போலியான விசுவாசத்தினுடைய அபாயங்களும் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வந்தோம். மெய்யான விசுவாசத்தை எப்படி அடையாளம் கண்டு கொள்வதென்றால், அருமையானவர்களே, இந்த போலியான விசுவாசம் அல்லது கடந்த வாரத்திலே அதற்கு காமன் ஃபெய்த் அல்லது அற்பமான விசுவாசம் அல்லது குறைந்த விசுவாசம், ரட்சிப்புக்கு ஏதுவல்லாத விசுவாசம் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்தினோம். சோ அந்த போலியான விசுவாசம் அல்லது அந்த அற்ப விசுவாசம் நம்முடைய மனதளவிலே நின்று விடுகிறது. அல்லது இன்னொரு வார்த்தை அதற்காக நாம் பயன்படுத்துவோமே ஆனால் இன்டலெக்சுவல் ஃபெய்த், அல்லது என்னுடைய அறிவின்படி நான் இந்த காரியங்களை அறிந்திருக்கிறேன். எந்த காரியங்களை அறிந்திருக்கிறேன்? இயேசுவானவரை குறித்து அறிந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிற காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக அனுப்பினார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார். அவர் பாவத்தினுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அதன் பின்பு அவர் பரமேறி போனார் என்கிற இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நான் என்னுடைய மனதளவிலே அறிந்து மனதளவிலே நான் விசுவாசிக்கிறேன், மனதளவிலே அதை அங்கீகரிக்கிறேன் என்பதுதான் அந்த அற்ப விசுவாசம் அல்லது போலியான விசுவாசம். அது ஒரு அடையாளம். ஆனால் மெய்யான விசுவாசம் என்பது இருதயத்திலே பலவிதமான உணர்வுகளை, இருதயத்திலே பலவிதமான கேரக்டரிஸ்டிக்ஸை அல்லது இருதயத்திலே பலவிதமான குணலட்சணங்களை அது உருவாக்குகிறது. அல்லது இவ்விதமாக சொல்லலாம், இருதயத்திலிருந்து அது அநேக குணலட்சணங்களை உருவாக்குகிறது. இருதயத்தை பேஸ் பண்ணி அது உணர்வுகளையும் ஈடுபடுத்தி அங்கே இருந்து அநேக குணாதிசயங்களை அது உண்டாக்குகிறது என்று இதுவரையிலும் 10 விதமான குணாதிசயங்களை பார்த்தோம். அதை முதலாவது நாம அதை ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். முதலாவதாக, இந்த மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் எப்படி கண்டுகொள்ள முடியும் என்றால், என்னுடைய இருதயம் தேவனை மகிமைப்படுத்தும், தேவனுடைய குணாதிசயங்களை முக்கியப்படுத்தும், தேவனுடைய குணாதிசயங்களை மகிமைப்படுத்தும், அதை பெரிதுபடுத்தும். ஆனால் சுயத்தை, என்னுடைய இன்பத்தை, என்னுடைய பெனிஃபிட்ஸ் அல்லது என்னுடைய இந்த உலகத்திற்கான ஆசீர்வாதங்களை அல்லது என்னுடைய இந்த உலகத்தில் உள்ள அந்த வாழ்க்கையை அது அற்பமாக எண்ணி தேவனை முக்கியப்படுத்தும், தேவனை மகிமைப்படுத்தும் என்று முதலாவது பார்த்தோம். இரண்டாவதாக, அன்பு என்கிற காரியம் மிக முக்கியமானது என்று பார்த்தோம். மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யுமானால், எனக்குள்ளே இருக்குமானால், அதை நான் எப்படி கண்டுகொள்ள முடியும் என்றால், நான் இந்த இயேசு கிறிஸ்துவின் பால் அல்லது தேவன் மேல் அல்லது தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தின் மேலே ஒரு அலாதியான என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தி வருகிறோம். அலாதியான ஒரு அன்பு அல்லது அன்பு ஜுவாலித்து எரிகிற ஒரு அக்னியை போல எரிகிறதாக என்னுடைய இருதயத்திலே காணப்படும். சுலமித்தியால் சொல்லுகிறது போல திரளான வெள்ளங்கள் இந்த நேச தழலை அவித்து போட மாட்டாது. நேசம் மரணத்தை போல் வலிது, நேசம் மரணத்தை போல் வலிது, நேசம் பாதாளத்தை போல
கொடிது. இட் இஸ் ராவனஸ். அது என்னை பட்சித்து போடுகிற அளவுக்கு என்னுடைய மற்ற ஆசைகளை எல்லாம் மற்றவர்கள், அதாவது உலகத்தின் மேலும் உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதபடி, உலகத்தில் உள்ளவைகளிலும் என்னுடைய இப்படி சொல்லலாம், என்னுடைய உறவுகள் எல்லாவற்றின் மேலும், என்னுடைய உடைமைகள் எல்லாவற்றின் மேலும் இருக்கிற என்னுடைய அன்பை பட்சித்து போடும் அளவுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு ஒரு பெரிய ஜுவாலை போல என்னுடைய இருதயத்திலே அது எரியும். அப்படி மிக அதிகமா எரியும் போது என்னிலே மிக அதிகமான மெய்யான விசுவாசம் இருக்கிறது என்று நான் கண்டுகொள்ளலாம். அது மங்கி எறியும் போது என்னிலே அந்த மெய்யான விசுவாசம் குறைவுபட்டிருக்கிறது என்பதையும் நான் அடையாளம் கண்டு கொள்ளலாம். சோ மூன்றாவதாக ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த தேவன் மேல் சந்தோஷம். என்னுடைய உலக பிரகாரமான காரியங்கள் எனக்கு கிடைப்பதனால் வருகிற சந்தோஷம் அல்ல, தேவன் மேல் சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவின் மேல் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே செய்த காரியங்களை தியானிக்க 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 செய்கிறது, தியானிக்க தியானிக்க அதை குறித்து ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். அது மாத்திரமல்ல, தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய இன்ஹெரிட்டன்ஸ், நித்திய சுதந்திரம், அதை நினைக்கும் போது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த உலகத்துல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்ல அல்ல, அதன் மேலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. நான்காவதாக தெய்வ பயம், அல்லது இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஐடென்டிஃபை பண்ணி, தேவன் என்று அங்கீகரித்து தேவனுக்குரிய பயம். அது ஒரு பயபக்திக்குரிய பயம், ரெவரன்ஷியல் ஃபியர். அதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே பேதுருவிலே நாம் கண்டுகொண்டு வருகிறோம். தொடர்ந்து பேதுரு இயேசுவோடு கூட அவன் கைகோர்த்து நடந்தவனை போல நடந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அவனுக்குள்ளே அந்த மெய்யான விசுவாசம் ஜுவாலித்து எரிந்த போது மண்டியிட்டு தொழுகிறான். ஆண்டவரே என்று சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விட வேண்டும் என்று. அதை நாம் ரெவரன்ஷியல் ஃபியர் என்று சொல்கிறோம். ஐந்தாவதாக, இந்த மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது, மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே பெருகும் போது ஒரு உடைதல், புரோக்கன்னஸ், இருதய நொறுங்குதல், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஒரு ஆவி, ஆவியிலே எளிமை. ஐயோ அதமானேன் என்று எப்பொழுதுமே என்னுடைய எனக்குள்ளே, நன்றாக நீங்கள், எனக்குள்ளே நான் ரட்சிக்கப்பட்டும் என்னுடைய இருதயத்திலே அல்லது என்னுடைய உள்ளான மனுஷனிலே ஒட்டி கொண்டிருக்கிற அந்த இன்ட்வெல்லிங் சின், அந்த பாவத்தினுடைய ரிமைனிங், பாவத்தினுடைய தொடர் தாக்கம் என்னிலே இருக்கிற அந்த அதனுடைய அந்த கொடுமையையும் அதனால் உண்டான அவலத்தன்மையையும் உணர்ந்தவனாக, ஐயோ அதமானேன். அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்துல சொல்லுகிறது போல, நான் இந்த மரண சரீரம், நல்ல அருமையான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடும்? நான் ஒரு பெரிய பாவி என்று அவர் தன்னை ஒத்துக்கொள்ளுகிறதும், அந்த உடைந்த உள்ளத்தை அங்கே நாம ஃபீல் பண்ண முடியும் அந்த காரியம். ஆறாவதாக, ஒரு பெரிய டிசைர் அல்லது ஒரு வாஞ்சை, ஆசை, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தேவனே நான் உண்மையில் தாகமாயிருக்கிறேன், என்னுடைய ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்னுடைய இருதயம் உண்மையிலே தேவனாகிய கர்த்தர் மேலே, இயேசு கிறிஸ்து என்கிற நபரின் மேலே எனக்கு ஆசை ஓங்கி இருக்கிறது. இந்த மாலை வேளையிலேயும் நாம இந்த வேதாகமத்தை படிக்கும்படி ஏன் கூடியிருக்கிறோம் என்றால் அந்த ஆசையினால. அந்த ஆசையில ஒரு கம்மியா இருக்குதுன்னு சொல்லி இந்த மாலை வேளையில நம்ம ஃபீல் பண்ணுவோம்னா, இந்த பைபிள் ஸ்டடி டைம்லயே ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா?
ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீங்க தான் அதை செய்ய முடியும், என் இருதயத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆசை குறைஞ்சது மாதிரி நான் ஃபீல் பண்றேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி ஜெபிக்கலாம். சோ 7வதாக இந்த தேவன் பால், இயேசு கிறிஸ்துவின் பால் ஒரு அன்பு எந்த அளவுக்கு என்னிலே கொழுந்து விட்டு எரிகிறதோ அது போலவே அல்லது அதற்கு நேர் எதிர்மாறாக அந்த இன்டென்சிட்டியில நான் பாவத்தை வெறுக்கிற ஒரு அனுபவம். சோ ஹேட்ரட், அன்பு எப்படி இருதயத்தினுடைய ஒரு குணாதிசயமோ அதே போலதான் வெறுப்பு என்கிற காரியமும், அல்லது பிறரை நாம் வெறுக்கும் போது அந்த வெறுப்பு இருதயத்திலிருந்து வருகிறது. சோ அதுபோல பாவத்தை வெறுத்தல், என்னுடைய சுயத்தை வெறுத்தல், உலகத்தை வெறுத்தல் என்று அநேக காரியங்களை நாம் தெளிவாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். சோ 8வதாக ஒரு ஜீல், தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம், இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம், அல்லது சரியான இன்னொரு வார்த்தை என்னவென்றால் அனலுள்ள வாழ்க்கை. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, ஆவியிலே அனலுள்ளவர்களாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அனலுள்ளவர்களாக இருங்கள் என்பது நம்முடைய இருதயத்திற்கு கொடுக்கப்படுகிற கட்டளை. ஆனால் மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது நேச்சுரலாக, இயற்கையாக அல்லது இயல்பாக என்னுடைய இருதயம் அனல் உள்ளதாக, வைராக்கியம் உள்ளதாக, பக்தி வைராக்கியம் உள்ளதாக மாறுகிறது. 9வதாக கம்பேஷன், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னது போல, நம்முடைய மெய்யான விசுவாசம் என்னுடைய இருதயத்திலே வரும்போது அந்த இருதயத்தின் குணாதிசயமாகிய கம்பேஷன் அல்லது இரக்கம் இருதயத்திலிருந்து அது பீரிட்டு எழும்புகிறது. 10வதாக கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் கிராட்டிடியூட், அல்லது மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது, மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருக்கும் போது, மெய்யான விசுவாசம் என்னிலே வளருகிறது என்பதை நான் எதனால் கண்டுகொள்ள முடியும் என்றால், நான் அதிகமாக நன்றியுள்ள இருதயத்தோடு காணப்படுவேன். என்னுடைய இருதயம் ஒரு கிரேட்ஃபுல்லான ஹார்ட்டாக இருக்கும் என்று நம்ம பார்த்தோம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம தெளிவா பார்த்தோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே நான் சொன்னேன் 10 ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி, 10 குணாதிசயங்கள், இருதயத்தினுடைய 10 குணாதிசயங்கள் அல்லது இருதயத்தினுடைய 10 உணர்வுகள். இந்த காரியங்கள் நம்மிலே இருக்குமானால் மெய்யான விசுவாசத்தை நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்று ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் 10 என்று சொல்லி கொண்டு வந்தேன். ஆனால் அதற்கு பிறகுதான் எனக்கு தெரிய வந்துச்சு, அந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் விட்டோம் என்று நீங்களும் ஃபீல் பண்ணி இருக்கலாம் ஒருவேளை. அது என்னவென்றால் நம்பிக்கை. 11வதாக அந்த கிறிஸ்தவ நம்பிக்கை, ஹோப் என்கிற காரியம், அது விசுவாசத்தினுடைய எதிர்காலத்தினுடைய எக்ஸ்பிரஷனாக அது இருந்தாலும் அது இருக்கிறது. ஆனால் அது அந்த ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி அல்லது இருதயத்திலே ஏற்படும் குணாதிசயங்களிலே ஹோப் அல்லது நம்பிக்கை என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. தம்பி பிரபு எடுத்த அந்த பாடலிலே மிக அருமையான பாடல். அதுல ஒரு ஸ்டான்ஸா அந்த வரிகளை நான் எழுதி எடுக்கணும்னு நினைச்சேன். பியூட்டிஃபுல்லி portrays the Christian hope. அது கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக அழகாக காண்பிக்கிறது. சோ பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளினுடைய அந்த டாபிக்கையும் இவ்வளவு அழகாக அவர் வடிவமைத்திருக்கிறத நினைத்து ஆச்சரியப்படுகிறேன். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சோ அருமையானவர்களே, இந்த நம்பிக்கையினுடைய தன்மை என்ன என்பதை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால், கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தம்பி முத்துவுடைய வீட்டிலே அல்லது இளங்கோவுடைய வீட்டிலே கூடின அந்த சபையிலே நான் பேசின அந்த மெசேஜஸ் இருக்குமானால் கேட்டு பாருங்கள். ஏனென்றால் இந்த நாளிலே தன்மையே அல்ல, நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை என்ன என்கிற அந்த ஏரியால கொஞ்சம் அதிகமாக டுவெல் பண்ண விரும்புகிறேன். அந்த நம்பிக்கையினுடைய தன்மை என்ன என்பதை மிக தெளிவாக அந்த சர்ச்ல உள்ள மெசேஜ்ல நான் பேசி இருக்கிறேன். அதுல நம்ம பார்த்தோம். சோ இந்த நாளிலே நம்பிக்கை
அது மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது அந்த நம்பிக்கை எப்படி என்னிலே கிரியை செய்கிறது, நம்பிக்கை என்ன, அந்த நம்பிக்கை என்ன அப்படிங்கிற அந்த காரியத்தை வலியுறுத்தி அந்த காரியத்தை நம்ம பார்ப்போம். அதற்கு ஆரம்பமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம், அந்த விசுவாசம், கிறிஸ்தவ விசுவாசம் என்று சொன்னாலே அதற்கு ஒரு டெஃபினிஷனை மிக மிக உன்னதமானதும் மிகவும் ஆப்டான சரியான ஒரு டெஃபினிஷனை அல்லது விளக்க உரையை நமக்கு கொடுக்கிற ஒரே நல்ல பேசேஜ் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். நாம் எல்லாரும் மிக நன்றாய் அறிந்திருக்கிறபடி அந்த 11வது அதிகாரம் முழுவதும் இந்த விசுவாசிகளினுடைய அந்த பட்டியல் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதிலே அந்த முதலாவது வசனம் அந்த விசுவாசத்தினுடைய டெஃபினிஷன் அல்லது விளக்க உரையை அதுல நம்ம பார்க்கிறோம். அதை திருப்பிக் கொள்ளலாம் அல்லது ஸ்கிரீன்ல நம்ம பார்க்கலாம். பாருங்க, தெளிவாக பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அது வெரி குட். ஆங்கிலத்திலையும் தம்பி ஸ்கிரீன்ல போடுறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். Faith is the assurance of things hoped for. நாம் நம்புகிற காரியங்கள் அல்லது நம்பப்படுகிற காரியங்களினுடைய உறுதி. அப்படின்னா நாம் கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாக எதை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய நம்பிக்கை என்ன? இந்த நம்பிக்கையை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் போது அது ஜீவனுள்ள நம்பிக்கை என்று எழுதுகிறார். லிவிங் ஹோப். எப்படி நாம் விசுவாசத்தினாலே இந்த உலகத்துல வாழ்கிறோமோ அது போல இந்த நம்பிக்கையானது நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு உயிரூட்டம் கொடுக்கிறது, வாழச் செய்கிறது. இரண்டாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல எழுதும்போது, தீத்துவுக்கு எழுதும்போது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்று எழுதுகிறார். ஆங்கிலத்திலே அதை blessed hope என்று சொல்கிறார். blessed hope. அருமையானவர்களே, இந்த இடத்துல வேற எதையுமே நம்பப்படுகிற காரியங்களின் உறுதி என்று சொல்லும் போது, நம்பப்படுகிற ஒரு காரியம் என்று இந்த உலகத்திலே நாம எதையுமே நாம வைக்க முடியாது. அதாவது நாம் உலகத்திலே, அருமையானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளினுடைய இந்த பைபிள் ஸ்டடி கண்டென்ட்டை நான் உங்கள் முன்னால கொண்டு வந்து வைப்பதற்கு மிகவும் பயப்படுகிறவனாகவும் ஒரு விதத்திலே நடுக்கம் உடையவராகவும் இருக்கிறேன். என்றால் இது சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது மிகவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு காரியமாகவும் இருக்கிறது அருமையானவர்களே. ஆகையினாலே மிகவும் கவனமாக நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே எனக்கு வியாதியிலிருந்து கிடைக்கிற சுகம் என்றால் கவனிங்கள். இந்த உலகத்திலே ஒருவேளை நான் வியாதிப்பட்டால் என்னுடைய வியாதியிலிருந்து சுகமாகுதல், ஒரு சுக வாழ்வு, அல்லது இந்த உலகத்திலே எனக்கு தேவையான ஒரு சொந்த வீடு, அல்லது இந்த உலகத்திலே என்னுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு வாழ்வு, அல்லது இந்த உலகத்திலே எனக்கு தேவையான ஒரு நல்ல வேலை, பதவி உயர்வு, அல்லது ஜாப் செக்யூரிட்டி, அல்லது அருமையானவர்களே குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை, இப்படிப்பட்ட காரியங்களிலே இந்த நாட்களிலே தமிழ் கிறிஸ்தவ விசுவாசிகள் அல்லது உலகளாவிய விசுவாசிகள் அதிகமாக அப்சஸ்ட் ஆகி அல்லது அதிகமாய் இதிலே கவனம் செலுத்துகிறபடினாலே நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இந்த காரியங்களில் ஒன்றையும் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியாது. அருமையானவர்களே, ஒருவேளை இந்த ஜான் பைப்பர் இதை குறித்து சொல்லும் போது அது சரியான கொட்டேஷன் எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்லுகிறாருன்னா,
நான் இப்போது பட்டியலிட்ட எந்த ஒரு காரியமும் இந்த சுவிசேஷங்கள் சித்தரிக்கிற அல்லது வேதம் சித்தரிக்கிற கிறிஸ்துவனிடத்திலே இல்லை என்று தெளிவாக சொல்லுகிறார். அப்படியானால் நாம் வியாதிக்காக ஜெபிக்க கூடாதா? அருமையானவர்களே, அது இன்னொரு கேட்டகரியில வருகிறது. நன்றாக இந்த ரெண்டையும் பிரித்து அதை புரிந்து கொள்ள நாம் பழகிக் கொள்வோம். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்ட பொழுது அல்லது தேவன் நம்மை ரட்சித்த பொழுது அவருடைய குமாரர்களாக அவருடைய குமாரத்திகளாக நாம் மாறின போது அவர் நம்முடைய பரலோக பிதாவாக மாறி இருக்கிறார். He has become our heavenly father. ஆகையினாலே அவருடைய பிள்ளைகள், நன்றாக கவனிங்கள் இந்த வார்த்தைகளை, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் இந்த உலகத்திலே இருக்கும் போது அவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த உலகத்திலே நமக்கு என்னென்ன உலக பிரகாரமான காரியங்கள் தேவைப்படுகிறது என்று அவர் தீர்மானிக்கிறாரோ அல்லது அவருடைய சித்தத்தின்படியான காரியங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் எந்த ஒரு வஞ்சனையும் இல்லாதபடி லிபரலாக தாராளமாக நமக்கு அருளுகிற பரலோக பிதாவாக இருக்கிறார். ஆகையினாலே தான் நாம் அவரிடத்திலே நாம் வியாதிப்படும் போது ஜெபிக்கிறோம், நாம் கஷ்டப்படும் போது ஜெபிக்கிறோம். அது வேறு காரணம். ஆனால் ரட்சிப்புக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு பொதுவாக தேவன் எல்லாரையும் குணமாக்குகிறவர், தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிச்சயமாக செய்கிறவர் என்கிற அந்த நேம் இட் அண்ட் கிளைம் இட் என்கிற அந்த கேட்டகரியில இந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்கிற அந்த காரியத்திலே அவைகளை கொண்டு வருவோமையானால் பெருத்த தவறு செய்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, இப்போ விசுவாசம்னா என்னன்னா, விசுவாசமானது நான் நம்புகிற அப்படிங்கிறத இப்படி கூட சொல்லலாம். நான் எதிர்காலத்திலே எனக்கு நேரிடும் என்று அறிந்திருக்கிற காரியங்கள், எதிர்காலத்திலே நான் எதிர்பார்க்கிற காரியங்கள், அல்லது தேவன் எனக்காக வைத்திருக்கிற அல்லது தேவன் எனக்காக நித்தியத்திலே வைத்திருக்கிற காரியங்களின் மேலே அதை குறித்த அந்த உறுதி, ஹோப் இன் காட் என்பதற்கும் அதுதான் அர்த்தம். நம்முடைய அருமையானவர்களே, நமக்கு நம்முடைய ஊர்ல பயங்கரமான வெள்ளப்பெருக்கு வந்து அதனால எனக்கு சேதம் வராது என்று சொல்ல முடியாது. அந்த வெள்ளப்பெருக்கினாலே எனக்கு சேதங்கள் ஏற்பட்டாலும், நான் அடித்து ஒருவேளை செல்லப்பட்டாலும் நான் நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க முடியும். அதான் பெரிய ஆச்சரியம். அருமையானவர்களே, I have a hope in God. நான் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை இந்த உலகத்திலே எனக்கு நேரிடுகிற பாசிட்டிவான காரியங்களிலும் அசம்பாவிதமான காரியங்களிலும் அது எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் நான் அதிலே உறுதியா இருக்க முடியும் என்பதுதான் அந்த கிறிஸ்தவ விசுவாசம். சோ விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளினுடைய உறுதியும் காணப்படாதவைகளினுடைய நிச்சயம். அருமையானவர்களே, அந்த தேவன் எனக்காக வைத்திருக்கிற காரியங்கள் அல்லது தேவனையே அல்லது இயேசு கிறிஸ்துவையே நான் என் சரீர பிரகாரமான கண்களினாலே காண முடியாது. சோ இயேசு கிறிஸ்துவை என்னால காண முடியாது. அவரைதான் இந்த உலகத்திலே எல்லா உறவுகளை காட்டிலும் எல்லா உடைமைகளை காட்டிலும் நான் அதிகமாய் நேசிக்கிறேன். ஆனா நான் அவரை பார்க்க முடியாது. அமேசிங். இந்த அவர் எனக்காக நித்தியத்திலே வைத்திருக்கிற காரியங்களை என்னுடைய கண்களால காண முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், நான் உறுதியா இருக்கிறேன், அதை குறித்த நிச்சயமுடையவனாக இருக்கிறேன். அருமையானவர்களே, சோ மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே இருக்கும்போது எனக்கு இந்த உலகத்திலே நல்ல காரியங்கள் நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கை அல்ல. That is not Christian hope. Christian hope is hoping in God. கிறிஸ்தவ நம்பிக்கை என்று சொல்வது தேவன் மேலே நம்புவது, அது அல்லது தேவன் என்
கண்மலையா இருக்கிறார் என்று அவரை நம்புவது, அவர் எனக்காக எதிர்காலத்திலே வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தின் மேலே நம்பிக்கை. சோ அருமையானவர்களே, இந்த நம்பிக்கை என்ன என்று கொஞ்சம் தெளிவாக நாம பார்க்கும்படி 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அருமையானவர்களே, மிக மிக முக்கியமான காரியம். நான் இதிலே அதிகமாக டுவெல் பண்ண வேண்டும் என்று சீக்கிரமா இன்ட்ரோடக்ஷன் முடித்து வர வேண்டும் என்று யோசித்தேன். நான் அங்க நிற்க வேண்டியதாயிடுச்சு. சரி, நாம பார்க்கலாம். இதனால ரொம்ப முக்கியமான காரியம். முடிக்க முடியாவிட்டாலும் நம்ம அடுத்த வாரத்துல இதை நாம தொடருவோம். அருமையானவர்களே, நம்முடைய வேதாகமத்திலே நாம் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் அடங்கிய அந்த காரியத்தை அந்த வசன பகுதிக்கு நாம் திருப்புவோம். அதற்கு முன்பதாக 4வது அதிகாரத்தையும் தயவுசெய்து 4வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை, ஏனென்றால் விரிவாக நாம் இந்த வசனத்தை படிப்பதற்கு விரிவாக இந்த கான்டெக்ஸ்ட், அந்த சந்தர்ப்பத்தையும் நாம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடினமான வாழ்க்கையை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, அல்லது மிக சுருக்கமாக சொன்னால், இந்த 4வது அதிகாரம் 16வது வசனத்திற்கு முன்பதாக நாம் பார்ப்போமேயானால், அதை ஒரே வரியிலே நாம் சொல்ல வேண்டுமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அல்லது மரணத்தை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் சுமந்து திரிகிறோம் என்பது போல சொல்லுகிறார். சோ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அல்லது நாம் என்று அவர் சேர்த்துதான் சொல்லுகிறார், விசுவாசிகளாகிய நமக்கு இப்படிப்பட்ட பாடுகளும் கஷ்டங்களும் வரும் பொழுது, இன்னொரு காரியம் அருமையானவர்களே, இந்த பாடுகளும் கஷ்டங்களும் இன்னவிற்றபிள், நமக்கு கண்டிப்பாக வேண்டும் என்றுதான் தேவனாகிய கர்த்தர் அதை டிசைன் பண்ணி இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை இதன் அடிப்படையிலே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம பரிசுத்தமாகுதலே அவர் டிசைன் பண்ணி இருக்கிறார். சோ இந்த கஷ்டங்களும் பாடுகளும் நமக்கு வரும் பொழுது, நெருக்கும் பொழுது, நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய காரியம் இந்த எதிர்காலத்தை குறித்த அந்த நம்பிக்கை தான் என்கிற காரியத்தை இந்த 4வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களிலே வாசிக்கிறோம். என்னோடு கூட பின்பற்றுங்கள். உங்களுடைய ஸ்கிரீன்ல பாருங்க, இல்லாட்டி உங்களுடைய வேதாகமத்திலே அதை மார்க் பண்ணிட்டே அதை நோட் பண்ணுங்க. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அதான், நாங்கள் ஏன் சோர்ந்து போகிறதில்லை என்கிற காரியத்தை தான் அவர் சொல்லி கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த 1 குறைய 40 தளம், நான் இத்தனை முறை அடிக்கப்பட்டேன் அப்படிங்கிற காரியம்லாம் இந்த 2 கொரிந்தியர்ல தான் பின்னால வருது. அது அந்த பேசேஜ் நமக்கு நன்றாக தெரிந்தது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன்? தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சோ புறம்பான மனுஷன் இந்த கஷ்டங்களின் நடுவிலே, பாடுகளினாலே, கஷ்டங்களினாலே சரீரத்திலே வயதாகிறதுனாலே வருகிற பலவீனங்கள். சோ இதனாலே நாங்கள் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் 17வது வசனம் ஆனால் ஆங்கிலத்திலே ஃபார் என்று ஆரம்பிக்கிறது. சோ அதனால மேலும் என்கிறதை ஏனென்றால் என்று நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் அல்லது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. சோ இத எபிரேயர் 11:1 இணைத்து பாருங்கள். அருமையானவர்களே, கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவ விசுவாசிக்கு உரிய அல்லது நன்றாக கவனியுங்கள், மெய்யான விசுவாசத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அடையாளம் என்னவென்றால், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு.
காணப்படாத காரியங்களை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் அருமையானுள்ளே. சோ காணப்படாதவைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. எது உண்டாக்குகிறது? இந்த உபத்திரவம் உண்டாக்குகிறது. சோ உபத்திரவத்தை தேவனாகிய கர்த்தர் எப்படி வடிவமைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய நம்பிக்கை பெருகும் விதத்திலே, நம்முடைய நம்பிக்கையை பெருக வைக்கும் விதத்திலே ஆண்டவர் நம்மை அதை வடிவமைத்திருக்கிறார். சோ இந்த காணப்படாதவைகளாகிய நான் எதிர்நோக்கி இருக்கிற அந்த காரியங்களை நான் என்னுடைய அகக்கண்களினாலே பார்ப்பதினாலே எனக்கு இந்த உலகத்திலே வருகிற பயங்கரமான துன்பங்களும் பாடுகளும் இக்கட்டுகளும், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த பாடுகளை கொஞ்சம் பிளாஷ்பேக் மாதிரி கொண்டு வாங்க. இதெல்லாம் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியுதுன்னா, அதி சீக்கிரத்திலே நீங்குகிற, ரொம்ப சீக்கிரத்துல நீங்கி போகிற லேசான உபத்திரவம். ஆனா அது எண்ணத்தை உண்டாக்குகிறது என்றால், அல்லது அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால், மிகவும் அதிகமான, சாதாரண அதிகம் அல்ல, மிகவும் அதிகமான நித்திய கனத்தையும் மகிமையையும், மகிமைக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் போடுகிறார், நித்திய கனமையை, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்கிறார். அடுத்த வசனம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். இந்த நாட்களில் உள்ள கிறிஸ்தவத்தை, அல்லது குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க. அதை நம்ம தொடர்ந்து அவ்வப்போது நம்ம பார்த்துட்டு தான் வரோம். இந்த உலகத்திற்குரிய என்று எப்படி ஆகிவிட்டது என்று பாருங்கள். கடந்த ஒரு சில வாரங்களாக கிருபாசனம் என்கிற சபைகளை ஸ்தாபித்தவர், 1940களிலே ஸ்தாபித்த ஒரு தேவனுடைய மனுஷனுடைய சில பிரசங்கங்கள் யூடியூப்ல எப்படியோ ஏற்றிருக்காங்க. நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்துலதான் அதை ஆரம்பித்திருக்கிறார் அவர். அந்த சாது ஏசுதாசன் என்று சொல்லி அவர் அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள், சிந்தனையோடு கவனியுங்கள். பெந்தேகோஸ்தே சபைகளினுடைய அந்த இயக்கம் ஆரம்பித்த சமயத்திலே பெந்தேகோஸ்தே சபையின் ஒரு முதல் திருச்சபைகளாக உருவாக்கப்பட்ட சபைகளிலே ஒன்றுதான் அவருடைய திருச்சபை. அவர் ஆரம்பித்தது, அவர் அதற்கு போதகராக இருந்தார். இன்றைக்கு அநேக சபைகள் இந்தியா முழுவதிலும் உலகம் முழுவதிலும் 300-400 சபைகள் அவர்களுக்கு உண்டு. அவர் பிரசங்கித்ததை யோசித்து பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த கொஞ்ச காலத்தில் எனக்கு தெரிந்து அவர் மரித்தார். எனக்கு ரொம்ப நான் நினைக்கிறேன் 1990களிலே அல்லது 2000 தான் அவர் மரித்தார். ஆனால் அவர் தன்னுடைய சபையிலே பிரசங்கித்தது என்னன்னா, அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த மாவட்டத்தில் உள்ள அந்த நாட்களின் மக்களினுடைய அந்த சந்தர்ப்பத்திலே அவர் பேசியிருக்கிறார். நீ மாட்டை நேசித்தீனா, மாட்டை நீ வளர்க்கறதுக்கு நீ அதிகமா உன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுவியானா, நீ மாட்டை தான் நேசிக்கிற. கோழிக்கு தவிடு வைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் இங்க உள்ள கான்டெக்ட்ல பேசுறேன். சோ நீங்க அதுதான், கோழியை தான் நீ நேசிப்ப. இந்த ரப்பர் தோட்டம் வேணும்னு சொல்லி நீ விரும்பி ரப்பர் தோட்டத்துக்கு பின்னால போனீங்கன்னா அந்த ரப்பர் தோட்டத்தை தான் நேசிப்ப. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னவென்றால், அந்த நாட்களிலே குமரி மாவட்டத்துல அந்த பெந்தேகோஸ்தே சபைகள் ஃபயரா இருந்த அந்த காலத்திலே அவர் அப்படிப்பட்ட ஒரு திருச்சபைக்கு அவர் போதிக்கிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போ நீ வீட்டை கட்ட வேண்டும் என்று அதுல நீ முனைப்பா இருந்தாயானால் வீட்டை நேசிக்கிறாய். இப்படி உலகத்தில் உண்டானவைகளில் அன்பு கூறுகிறவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்கிறார்.
நீ நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் சபையில விசுவாசிகளை போலதான் இருப்பார்கள், பரிசுத்த ஆவியும் பெற்ற மாதிரிதான் இருப்பாங்க, பரிசுத்த ஆவியும் பெற்று அந்நிய பாஷையும் பேசினாலும் இப்படிதான் இருப்பாங்க, நரகத்துக்கு தான் போவாங்கிறத மிக தெளிவாய் சொல்லுகிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அருமையானவர்களே, அவர் ஒரு அவர் மரிக்கும் போதே அவருக்கு நிறைய சபைகள் இருந்தது. அருமையான கிட்டத்தட்ட 300 சபைகள் மரிக்கும் போதே இருந்தது என்றால், அவர் கடைசி வரையிலும் மரிக்கும் வரையிலும் அவர் அந்த பனை ஓலையிலே செய்த ஒரு பாயில தான் அவர் படுப்பாராம். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு தலையணை என்ன தெரியுமா, ஒரு பையில அவருடைய பழைய துணிகளை எல்லாம் சுருட்டி வச்சு, அதான் அவருக்கு பை. பென்டிகாஸ்டல் சர்ச் பாஸ்டர் இப்போ உள்ள போதகர்களையும் ஊழியர்களையும் காரியங்களை நினைச்சு பாருங்க. so much obsessed in this world, இந்த உலகத்துக்குரிய காணப்படுகிறவைகளின் மேலே நோக்கமாயிருத்தல். அருமையானவர்களே, அந்த மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது என்னுடைய அந்த எதிர்காலத்தில் உள்ள அல்லது காணப்படாதவைகளை குறித்த நம்பிக்கை என்னிலே அப்படி ஃபயராக இருக்கும். அருமையானவர்களே, அதை குறித்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்போ என்னுடைய நம்பிக்கை என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த நம்பிக்கை என்ன அப்படிங்கிறது தான் இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1-10 வசனங்கள். அருமையானவர்களே, இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1-10, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13-18, இந்த 3 வசன பகுதிகளையும் எடுக்க வேண்டும் என்று ஆசை. இந்த 3 வசன பகுதிகள் தான் இந்த வாரம் முழுசும் என்ன உற்சாகமாக வைத்திருந்ததும், தம்பி இமை ஜோமன்னது போல என்னுடைய பலவீனங்கள் அவ்வளவு இன்டென்சிட்டியில இருந்தாலும் அதன் மத்தியிலே என்னை மகிழ்ச்சியாய் வைத்திருந்ததும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பை என்னிலே எழுப்பி விட்டதுமான 3 பேசேஜஸ். இந்த 3 பேசேஜஸையும் தியானிக்கிறதும் அத மனப்பாடம் செய்வதுதான் நான் செஞ்ச ஒரே முக்கியமான காரியம். அருமையானவர்களே, 3ஐயும் நான் கொண்டு வரணும்னு தான் எனக்கு மிகவும் துடிப்பாக இருக்கிறது. ஆனா இந்த ஒரு பகுதியை உங்களுக்கு முன்பதாக வைக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில உதவி செய்வாராக. என்னோடு கூட பின்பற்றுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1-10. இதனுடைய ஒரு முகவுரையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நம்முடைய நம்பிக்கை என்ன? நாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இதை குறித்து அருமையானவர்களே, இதை குறித்து ஜான் மெக் ஆர்த்தர் சொல்லும் போது ஒரு பிரசங்கத்திலே கிட்டத்தட்ட 5 முறையாகிலும் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஒரு எதிர்பார்ப்பு அல்லது இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற அந்த விசுவாசம் அல்லது அந்த எதிர்பார்ப்பு அல்லது அந்த குணாதிசயத்திற்கு குறைவாய் நமக்கு இருக்குமானால், அது அவர் உபயோகப்படுத்தின ஒரு வார்த்தையை நான் உபயோகப்படுத்த விரும்புகிறேன். அது சப் கிறிஸ்டியன் என்று சொல்கிறார். அது கிறிஸ்தவத்திற்கு குறைவானது என்று, அது கிறிஸ்தவம் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த 10 வசனத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே 3 விதமான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார். அதை நான் இப்படி அதற்கு பெயர் வைத்திருக்கிறேன், 3 டயர் ஹோப் அல்லது 3 டயர் எக்ஸ்பெக்டேஷன். 3 அடுக்கு எதிர்பார்ப்பு, 3 அடுக்கு நம்பிக்கை. அதை வரிசைப்படுத்தி சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? முதலாவது என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? முதலாவது என்னுடைய வாஞ்சை என்ன? அந்த நம்பிக்கை என்கிற காரியத்தை குறித்த என்னுடைய முதல் எதிர்பார்ப்பு அல்லது நம்பிக்கை என்கிற விஷயத்திலே என்னுடைய முதல் வாஞ்சை, முதல் ப்ரையாரிட்டி, முதல் அடுக்கு என்னவென்றால், நான் உயிரோடு இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து வந்துவிட வேண்டும், அவருடைய 2வது வருகை இருக்க வேண்டும். நான் உயிரோடு இருக்கும் போதே என்னுடைய இந்த அற்பமான சரீரம் அந்த மகிமையின் சரீரமாக மறுரூபம் ஆக்கப்பட்டு நான் இயேசுவோடு கூட
இருக்க வேண்டும் என்பது முதலாவது. இரண்டாவது, சரி போகட்டும், இந்த உயிரோடு இருக்கும் போது இந்த ராப்சர் என்று சொல்லுகிற அவருடைய அந்த வருகை இல்லாமல் போய், அந்த வருகை இல்லாம என்னுடைய இந்த அற்பமான சரீரம் அப்படியே மகிமையின் சரீரமாக மறுரூபமாக்கப்படுகிற அந்த அனுபவம் இல்லாம அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போகும் பட்சத்திலே, இரண்டாவதாக நான் சீக்கிரமாக மரித்து இயேசுவோடு கூட இருக்க விரும்புகிறேன். அதான் என்னுடைய இரண்டாவது வாஞ்சை. இந்த டாபிக் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த அருமையானவர்களே, அந்த ஜான் மெக்கார்த்தர் இதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த இரண்டாவது ஆசை, ஒன்றாவது காரியம் நிறைவேறாது என்று தெரிகிறது போல இருக்கும்போது, நான் மரண படுக்கையிலே அல்லது மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் போது, அல்லது அதற்கு முன்னால நான் எப்போது மரிப்பேன், எப்போது நான் என் இயேசுவோடு லிட்ரலா வாழுவேன் என்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு குறைவான எதிர்பார்ப்பு சப் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாரு. அது கிறிஸ்தவ நம்பிக்கை அல்ல, அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லன்னு சொல்றாரு. அந்த முதல் 300 ஆண்டுகள் வாழ்ந்த விசுவாசிகள், they were really living in an obsession. obsession அப்படின்னா ஏதோ ஒரு சிந்தனை என்னை மிகவும் அதிகமாக கட்டுப்படுத்த முடியாதபடி என்னை ஆட்கொண்டு விட்டது ஒரு சிந்தனை அப்படின்னு சொன்னா அதான் அப்சஷன் சொல்றது. சோ அந்த கிறிஸ்தவங்களுக்கு அதுதான், நான் எப்போது மரிப்பேன்னு இல்லை, அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஜீவிய காலத்துல இயேசு வந்து விடுவார், நான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட நான் இயேசுவை காண்பேன், இயேசுவோடு வாழ்வேன் என்று அவர்கள் எதிர்பார்த்தாங்க. சோ இரண்டாவது அடுக்கு எதிர்பார்ப்பு என்னவென்றால், நான் எப்போது மரித்து இயேசுவோடு போவேன் அப்படிங்கிற காரியம். மூன்றாவது எதிர்பார்ப்பு, இந்த ரெண்டுமே நடக்காத பட்சத்திலே என்னுடைய இந்த புறமான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஃபேஸ்ல ஆண்டவர் என்னை வைத்திருந்தார். ஆனால் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்துதான் போவான், அவன் நலிவடைந்துதான் போவான். ஆனாலும் அந்த மூணாவது கட்டத்திலே நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக அல்லது நான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ, அதுதான் அவருடைய மூன்றாவது ஆசை. இந்த மூணையும் தான் அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அந்த வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகளை மாத்திரம் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 5வது அதிகாரம் நன்றாக கவனிங்கள். 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும், 1வது வசனத்திலிருந்து 7வது வசனத்திலேயும் வரையிலுமே அவர் இந்த முதலாவது அடுக்கை பற்றி தான் பேசுறாரு. அதான் ரொம்ப எக்ஸைட்டிங்கான காரியம். இதே பேரலான வேர்ஸ் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 51-58 பார்த்தாலும் அதுதான் அவருக்கு எக்ஸைட்மெண்ட். அதாவது அவர் உயிரோடு இருக்கும் போதே இயேசு வந்துடணும், அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று. அருமையானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் முகவுரையாக சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, அநேக வசனங்களை நம்ம பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டை அலசி நாம் ஆராயும் போது அல்லது படிக்கும் போது தெளிவாய் வருகிற ஒரு காரியம், அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்கிற காரியம். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லும் போது, எப்படியாயினும் நான் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவனாகும்படி. So this was one of the part of the hope. நம்முடைய நம்பிக்கையினுடைய ஒரு காரியம் நான் உயிர்த்தெழுவேன் என்பது. சோ அருமையானவர்களே, முகவுரையாக இன்னொரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இதை சொல்லும் போது அநேகருக்கு ஒரு சொல்லக்கூடாத ஒரு காரியத்தை இந்த பிரசங்கியார் சொல்லுகிறார். இது அபசகுனமான ஒரு காரியம் அல்லது ஒரு ஆசீர்வாத கேடான ஒரு காரியம், பயப்படுத்துகிற ஒரு காரியம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா அருமையானவர்களே, இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது மாத்திரம் இல்ல, இதை எதற்காக சொல்லுகிறார் என்றால் விசுவாசிகளுடைய ஆறுதல் உண்டாகும்படி சொல்லுகிறார். சோ இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்கிற காரியம் அது விசுவாசிகளினுடைய ஒரு நம்பிக்கையினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் மாத்திரமல்ல, அது நமக்கு ஆறுதலை கொண்டு வருகிற ஒரு காரியம். இந்த உலகத்திலே
தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வது ஆறுதல் அல்ல, அது போலியான ஆறுதல். சமாதானம் சமாதானம் என்று என்னுடைய ஜனங்களுடைய காயங்களை மேற்பூச்சாய் கட்டுகிறார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? அந்த காரியத்தை தான் இந்த நாட்களிலே ஊழியக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை சொல்லும் போது, உண்மையான அந்த எதிர்காலத்தின் நம்பிக்கை, உன்னுடைய நம்பிக்கை என்ன என்பதை சொல்லும் பொழுது அங்கேதான் நமக்கு ஆறுதல் இருக்க வேண்டும். இன்று அந்த எதிர்காலம், நித்தியத்தின் எதிர்காலம் நமக்கு ஆறுதல் அளிக்கிறதாக இல்லை என்றால், there is something seriously wrong in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சற்று சுணக்கம் அதிகமா ஏற்பட்டு இருக்கிறது என்பதுதான். சோ இந்த நாட்களின் கிறிஸ்தவம் இந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல ரொம்ப நாட்டமுடையதாய் செல்வது ஒரு காரணம். இதை குறித்து நான் பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்குதுன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் அது. இன்னொரு காரணம், இது ஏன் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றேன்னா, விசுவாசிகள் மத்தியிலே 99% அல்லது பொதுவாகவே இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், மரித்ததற்கு பிறகு உள்ள காரியம் என்ன நடக்கும் என்பதை குறித்து தெளிவற்றவர்களாயிருக்கிறார்கள். சோ பிரசங்கிமார்கள் எல்லாருமே, போதகர்கள் எல்லாருமே பெரும்பாலும் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை பேசுவதிலே தீவிரம் காட்டுவதனாலே அவர்கள் அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய மிக முக்கியமான காரியம், கிறிஸ்தவ விசுவாசிகளினுடைய மிக முக்கியமான காரியமாகிய அந்த எதிர்காலத்தினுடைய காரியத்தை தெளிவுபடுத்த அவர்கள் விட்டபடியினாலே தெளிவற்ற சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். தெளிவற்ற விதத்திலே 2-3 விதமான சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒண்ணு என்னன்னா, மரணத்தை நினைச்ச உடனே பொதுவாக என்ன எண்ணுகிறார்கள் என்றால், மரித்த பிறகு ஒரு 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 ஆவியை போல நாம போயிருவோம், அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆவியாக நாம அப்படியே சுத்திட்டு இருப்போம் அப்படின்னா, அல்லது ஆவியாக நம்ம பரலோகத்துல இருப்போம்னா அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிற பட்சத்திலேயே, அல்லது அந்த பேக் ஆஃப் த மைண்ட் அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிற பட்சத்திலேயே, இந்த மரணத்தை குறித்து ஒரு பயமும், இந்த மரணத்துக்கு அப்புறம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஆக்சுவலா அதற்காக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கே இருக்கிறோம், ஆனாலும் ஒரு பயம். சோ இது மாதிரி ஒரு ஆவி உலகம் என்ற ஒரு எண்ணம். 2வது அருமையான மரணத்தை குறித்த பயம் என்னன்னா, அந்த மரணத்தை சார்ந்த சரீர வேதனை அது நிச்சயமாக இருக்கிறது. அதை நாம இல்லை என்று மறுக்க முடியாது, அதை நம்ம டீலிட்டில் பண்ண முடியாது. நிச்சயமாகவே மரிக்கும் போது மரணத்திற்கு ஒரு காரணம் வேண்டும். அது ஒரு வியாதியா இருக்கலாம், எதிர்பாராத ஒரு வியாதியா இருக்கலாம், எதிர்பாராத ஒரு விபத்தாக இருக்கலாம், அல்லது எதிர்பாராத ஒரு கலாமிட்டியாக இருக்கலாம், இயற்கை இடர்பாடுகளாக இருக்கலாம். சோ எதுவானாலுமே வேதனை தான், எல்லாமே வேதனை தான். சோ இந்த வேதனைகள் அட்டாச் ஆயிருக்குது அந்த மரணத்தோட. ஆகையினாலே பயப்படுகிறோம். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரணத்திற்கு அடுத்த அந்த வேதனையிலே நமக்கு என்னவென்றால், இந்த யோர்தானை கடப்பதற்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த காரியங்களை நம்ம பின்னால பார்க்க முடிந்தால் பார்ப்போம். ஆனா முதலாவது, இது ஆவி உலகம் போன்ற ஒரு காரியம் இருக்கிறதுனால ஒரு பயம் இதற்குள்ளே போறதுக்கு. 2வது, இதை குறித்த தெளிவான உபதேசங்கள் கொடுக்கப்படாததுனாலே அது இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு தெரியல. 3வதாக, இதோடு கூட அட்டாச் ஆயிருக்கிற அந்த வேதனையின் காரியங்கள், அதுவும் இருக்குது, அதுவும் காரணம் இருக்குது. இன்னொரு காரியம் என்னன்னா, அருமையானே, அநேக மரண வீடுகளிலே பெந்தேகோஸ்தே விசுவாச போதகர்கள் கூட இதை சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். சோ நம்ம மரித்த பின்பு அந்த ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே ஒரு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறது, ஒரு சோல் ஸ்லீப் என்று சொல்லுகிறார்கள். இதை குறித்து தெளிவில்லாவிட்டாலும் அப்படி சொல்லிடுறாங்க போற போக்குல. ஆனா இது எதுல இருந்து வருதுன்னா, கிரேக்கர்கள் அந்த காலத்துல அப்படி எண்ணி இருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இது.
உண்மையானோர்களே, நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் அல்லது ஆவி என்றே நாம் சொல்லலாம். நம்முடைய ஆவி அல்லது உள்ளான மனுஷன் ஆவி ஒருபோதும் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ். அது தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிற ஒரு காரியம். சோ அது சரீரம் மறிக்கும் போது ஆவி நிச்சயமாக தேவனோடு கூட, அல்லது ஆவி அது தூங்காத அல்லது மறிக்காத ஒரு நிலைமையிலே இம்மீடியட்டாவே அது இருக்க வேண்டியது இருக்கிறது. ஸோ நேரம் கடந்து செல்கிறது. இந்த நாளிலே நாம் வாசித்து முடித்தாலும் அடுத்த வாரத்திலே நாம் தொடரலாம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்வோம் இதுல. ஆனா இது கடைசியில போற போக்குல நம்ம வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேத பகுதி அல்ல. சற்று கடினமான, சற்று கருகலான வார்த்தைகள் இங்கே இருக்கிறது. அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள கொஞ்சம் நேரம் எடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியும்னு சொல்லி தெரியாது. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. சோ அந்த முதல் அடுக்கு நான் சொன்னதின்படி 1வது வசனம் முதல் 7வது வசனம் வரையிலும் இருக்கிறது. பவுல் என்ன சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார், தேவன் என்ன சொல்கிறார்? அருமையானவர்களே, இது தேவனுடைய வார்த்தை. வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் த லார்ட், வேர்ட் ஆஃப் காட். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம அப்படியே வாசிச்சுட்டு போனோம்னா ஃபேஸ் வேல்யூல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, பரலோகத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார் போல அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, இங்கே பரலோகத்தை குறித்து அல்லது பரலோகத்தில் உள்ள வீட்டை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லவில்லை. நல்லா கவனிங்க. பூமிக்குரிய கூடாரம் என்று எதை சொல்லுகிறார் என்றால், இந்த பூமிக்குரிய அழிவுக்குரிய சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். சோ இந்த சரீரம் என்கிற கூடாரத்திலே வாசம் பண்ணுகிற ஆவி, ஆத்மா அல்லது உள்ளான மனுஷன் என்கிற அந்த அனாலஜியை தான் அவர் கொண்டு வருகிறார். சோ பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்வது இந்த சரீரத்தை தேவனால் கட்டப்பட்ட என்று சொல்லுகிறது. அல்லது அவர் சொல்லுகிற இன்னொரு வீடு, இதை கூடாரம் என்று சொல்லுகிறார், இதை அழிந்து போகிற கூடாரம் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் சொல்லும் போது வீடு என்று சொல்கிறார். அந்த வீட்டினுடைய தன்மை 3 காரியத்தை சொல்கிறார். இது தேவனால் கட்டப்பட்ட வீடு. எந்த வீடு? எனக்கு கிடைக்க போகிற அந்த உயிர்த்தெழுதலின் சரீரம், அல்லது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எனக்கு கிடைக்கிற அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், அதை அவர் சொல்லுகிறார் வீடு என்று சொல்லுகிறார். அது தேவனால் உண்டாக்கப்பட்ட அல்லது தேவனால் கட்டப்பட்ட வீடு, அல்லது தேவனால் வடிவமைக்கப்பட்ட, தேவனால் செய்யப்பட்ட வீடு, அல்லது தேவனால் செய்யப்பட்ட சரீரம் என்று சொல்லுகிறார். அது கைவேலை அல்லாத சரீரம் என்று சொல்லுகிறார். அது கைகளால் செய்யப்படாத அது சரீரம் என்று சொல்கிறார். அது நித்திய சரீரம் என்று சொல்கிறார். நித்திய வீடு என்று சொல்லும் போது நித்திய சரீரம். அருமையானவர்களே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் he was so fascinated and taken away by this resurrection body. அல்லது இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லும் போது, தேவன் தாமே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றுவார் என்று அவருடைய எதிர்பார்ப்பு, பெரிய எதிர்பார்ப்பு. இந்த அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் ஏன் அப்படின்னு யோசித்து பாத்தீங்களா? அருமையானவர்களே, இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் என்று ரொம்ப அழகா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல சொல்லுகிறார். அதுல இருந்து ஒரே ஒரு பிரேஸ் மாத்திரம் சொல்லுகிறேன். அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரமானது அது ஆவிக்குரிய சரீரம். அது ஆவிக்குரிய சரீரம் என்றால் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் அவ்வளவு எக்ஸைட்டடா, அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார்னா, ஒண்ணு, இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நான் இப்போ என்னுடைய சரீர பிரகாரமான கண்களால பார்க்காதபடி நான் விசுவாசித்து நடக்கிறேன். அவரை என்னுடைய இந்த சரீர பிரகாரமான கண்களால பார்க்க முடியல. அதான் கீழே சொல்கிறார், இந்த தேகத்தில் நாம் குடியிருக்கும் போது கர்த்தரோடு குடியிராதவர்கள் என்று அறிந்து. ஆக்சுவலா அவரோட நான் குடியிருக்க முடியாது. இந்த பூமிக்குரிய கூடாரமாகி இந்த அற்பமான சரீரம் இருக்கிறதுனால, அல்லது இந்த மாம்சத்துல நான் வாசம் பண்ணுகிறதுனால, இந்த என்னுடைய காதலனாகிய, என்னுடைய நாயகராகிய இந்த இயேசு கிறிஸ்துவ அவரோட ரிலேட் பண்ண என்னால முடியல.
அல்லது நான் எதிர்பார்க்கிற படி அவரை நான் நேசிக்க முடியல. இந்த அன்பு ஜுவாலித்து எரியுது விசுவாசத்தினால. அதை என்னால நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னால் அதை உணர முடியுது. ஆனா அந்த ரியாலிட்டிக்குள்ள நான் போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து அந்த வீட்டை அவர் எதிர்பார்க்கிறார். சோ அந்த 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 மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் கிடைக்குமானா நான் அவரோடு கூட நான் ரிலேட் பண்ண, அவர் என்னை அந்த சரீரத்துலதான் அவர் என்னை தொட முடியும், நான் அவரை தொட முடியும். அந்த சரீரத்துலதான் நான் இழந்து போன என்னுடைய நண்பர்களுடைய சக விசுவாசிகள் அவங்களுடைய சரீரத்தை அவங்களோட நான் ரிலேட் பண்ண முடியும், அவங்கள நான் நேசிக்கிற காரியத்தை செய்ய முடியும், அந்த காரியங்கள்லாம் செய்ய முடியும். அதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அருமையானுடைய அது ஒண்ணு. ஓகே, ரெண்டாவது யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும்னு சொல்லி அங்கலாய்க்கிறாரே ரோமர் 7வது அதிகாரத்துல. இந்த பாவத்தை நான் எப்படியாகிலும் இந்த பாவம் போயிடணும்ட்டு எவ்வளவோ நான் பரிசுத்த ஆவியானவராலே அதை நான் கொல்லும்படியான கான்சியஸோடு கூட நான் முயற்சி எடுத்தாலும் இது அங்க ஒட்டிக்கிட்டே இருக்குதே. அந்த மரண சரீரம் அப்படின்னா அதை குறித்து ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது ஒரு டெட் பாடியை கட்டிட்டு நம்ம தெரிஞ்சோம்னா எப்படி இருக்கும் அருமையானுடைய அந்த ஒரு உணர்வு தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. இந்த டெட் பாடியை கட்டிட்டு தெரிகிற மாதிரி இந்த அற்பமான இந்த மரண சரீரம், அந்த மாமிசம் என்கிற காரியம் எனக்குள்ள ஒட்டிட்டு இருக்குதே. என்னுடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு நான் இருக்கும்போது அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு அப்ப இயேசுவோட நெருக்கமா ரிலேட் பண்ணுவேனே அப்படிங்கிற காரியம் தான் அருமையானவர்களே. சோ தொடர்ந்து வாசிக்கிறேன். சோ நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள. சோ இதுல வருகிற வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் அருமையானவர்களே. அதனால நான் நினைக்கிறேன் இதை அடுத்த வாரத்துக்காக நாம வைக்கலான்னு சொல்லி, சோ தட் உங்களுக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அருமையானவர்களே, இந்த வசன பகுதிகளை தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்போம். ஒரே ஒரு 2 வார்த்தைகளை மாத்திரம் சுட்டி காண்பித்து நான் முடிக்க போறேன் அருமையானவர்களே. 4வது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அதனுடைய சாராம்சம் அதுதான். 1வது வசனத்திலிருந்து 7 வரையிலுமே சாராம்சம் அதுதான். என்னன்னா, நான் என்னுடைய ப்ரையாரிட்டி என்னுடைய மரணம் அல்ல, மரணத்திற்கு முன்பதாகவே இயேசு இப்போ உடனே வந்துடணும். வரும் பொழுது என்னுடைய இந்த அற்பமான சரீரம் அதாவது இது ஒரு போர்வையை போல எண்ணுகிறார். இந்த அற்பமான சரீரம் என்பது பின்னால வரும்போது அதை போர்வையை போல சொல்கிறார். இந்த போர்வையை நான் களைந்து போட விரும்பல. இந்த போர்வை இருக்கும் போதே அந்த மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது அந்த ராப்சர்ல எனக்கு இந்த சரீரம் இருக்கும் போதே அந்த உயிர்த்தெழுதலின் சரீரம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். சோ அதை சொல்லும்போது அந்த 4வது வசனத்தினுடைய பிற்பகுதி அல்லது 4வது வசனத்தை முழுமையா வாசிக்கிறேன். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனால் விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. எதற்குனா இது வந்து இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, இந்த வெர்ஷன்ல எப்படி போட்டிருக்குன்னு பார்ப்போம். He who has prepared us for this very thing. சில வெர்ஷன்ல என்ன போட்டிருக்குன்னா, the one who is preparing us for this great purpose. So ரோமர் 8:28 இதுல எல்லாம் பார்க்கிறபடி எந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தோடு கிறிஸ்துவிலே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டாரோ, அப்போதிலிருந்து இந்த மரணத்திற்காக அல்லது இந்த உயிர்த்தெழுதலின் சரீரம் நமக்கு உண்டாகும்படியாக அந்த காரியத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படி நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் அந்த சர்வ ஆளுமையுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். Isn't it amazing? இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை, அதாவது அந்த pledge, guarantee, இதுல நல்ல வெர்ஷன், who has given us the spirit as a guarantee.
சோ அவர் நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். அதனால அருமையானவர்களே, இது நமக்கு பயமுறுத்துதலா இருக்குண்டா, நிச்சயமாக நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுதலின் அந்த சரீரத்தை நாம் பெறுவோம். உயிர்த்தெழுதலின் சரீரம் அல்லது மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், ரெண்டுல ஒண்ணு நாம பெறுவோம். ரெண்டும் ஒண்ணுதான். அதற்காக நிச்சயமாக உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் அருமையானவர்களே. அதற்காக பரிசுத்த ஆவியானவர் அவர் தந்திருக்கிறார். சோ அதை எப்படி முடிக்கிறாருன்னு பாருங்க. சோ இதுக்கு முன்னால் அந்த ரெண்டாவது வசனத்தினுடைய பிற்பகுதியில அந்த ராப்சர் நடந்து அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் உண்டாகும்படி அவர் மிகவும் வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நாம் என்று சொல்கிறார், அவர் மாத்திரம் இல்ல. பாருங்க, ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள, அப்படின்னா அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை போர்வையாக தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது இந்த சரீரத்திற்காக மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருப்போம். சரி, சோ அந்த 7வது வசனம், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் அல்லது இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். கரேஜ், தைரியம். அகைன் இதுவும் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயத்துல இருக்கிற அந்த மெய்யான விசுவாசம் இருக்கும்போது அந்த தைரியம் இயேசுவோடு கூட இப்ப குடியிருக்கல ஆக்சுவலா, ஆனாலும் தைரியமா இருக்கிறோம். இப்ப 8வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். 2வது ஃபேஸ்க்கு வராரு. அவருடைய அந்த நம்பிக்கையின் முதல் அடுக்கு அதை முடிச்சிட்டோம். நான் உயிரோடு இருக்கும் போதே மறுரூபமாக்கப்பட வேண்டும். 2வது அது நடக்கலைன்னா, நல்ல கவனிங்க, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த தேகத்தை விட்டு குடி போக அதிகமாய் விரும்புகிறோம், அல்லது பிளைனா சொன்னா மரித்து போக அதிகமாய் விரும்புகிறோம். விசுவாசிகள் எல்லாரையும் இணைச்சு சொல்றாரு. மெய்யான விசுவாசம் அங்குள்ள அந்த நாட்கள்ல இருந்த எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் மெய்யான விசுவாசம் ஆக்டிவா இருந்துச்சு. சோ மெய்யான விசுவாசம் இருக்கிற நாம் அனைவரும், மெய்யான கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அருமையானவர்களே, இந்த காரியத்தை தான் பிலிப்பியர் 1:23 அவர் சொல்லுகிறார். அதிகமாய் விரும்புகிறேன், அது எனக்கு மிகுந்த நன்மையா இருக்கும். நான் அங்கே அவரிடத்திலே குடியிருக்க விரும்புகிறேன். இந்த தேகத்தை விட்டு குடி போக அவரிடத்துல இருக்க அதிகமாய் விரும்புகிறேன். அது சோ அருமையானவர்களே, இந்த 3வது டயர் இந்த ரெண்டுமே நடக்காம இந்த உலகத்துலதான், இந்த வேதனையின் மத்தியில தான் இருக்கணும். அந்த வேதனையை கொஞ்ச நாள் கூட சகிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தமானா 9வது வசனம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானா நம்ம இதை தொடருவோம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அருமையானவர்களே, இந்த தேகத்தை விட்டு, இந்த சரீரமாகிய இந்த பூமிக்குரிய கூடாரத்தை விட்டு குடிபெயர்ந்து, I was dwelling in that. அருமையானவர்களே, ஒரு 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 வர்ணிக்க முடியாத ஒரு பலாஷியலான ஒரு 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 வர்ணிக்க முடியாத ஒரு 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 ராஜ கொட்டாரம் போல ஒரு வீட்டை நாமளே இந்த உலகத்திலே கட்டி வச்சுட்டு வாடகை வீட்டுல இருக்கும்போது அது நல்ல ஃபினிஷ் ஆகி வருது, ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீட்டை, வாடகை வீட்டை விட்டுட்டு அங்க குடி போக எப்படி இருக்கும்? அதுதான் சொல்றாரு. இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் அந்த வீட்டுல போய் நான் வாசமா இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் என்னுடைய மரணத்தை குறித்து இருக்க வேண்டும். அந்த மரணத்தை குறித்து நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம பேசிதான் ஆகணும். அருமையானவர்களே, தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து நம்ம பேச கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராங்க. அருமையானவர்களே, ஏன் நமக்கு அது அந்த மரணம் ஒரு பிளஸ்டான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம் என்றால், அருமையானவர்களே,
இந்த மரணம் என்பது ஒரு பெரிய ஒரு ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு தேள் மாதிரி வச்சுக்கலாம். அது சாத்தானா கூட வச்சுக்கலாம். சாத்தான் அல்லது ஒரு 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 ஜைஜாண்டிக்கான ஒரு 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 பெரிய ராட்சச ஒரு ஒரு கொடுக்குள்ள ஒரு ஒரு பிராணியாக நம்ம அதை வைத்துக்கலாம். அந்த 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 கொடுக்கு மரணமே உன் கூர் எங்கே, அந்த வசனத்தை வச்சு நான் சொல்றேன். சோ இந்த மரணம் என்கிற இந்த ஒரு பெரிய தேளுக்கு, அந்த அந்த பயங்கரமான தேளுக்கு ஒரு பெரிய கொடிதான ஒரு ஒரு கூர் இருக்கிறது, ஒரு ஸ்டிங் இருக்குது. அதுதான் மரணம், அதுதான் மரணம். அந்த மரணத்தினுடைய அந்த மரணத்தினுடைய கூர் அது பாவம். அந்த அந்த கூர், அந்த ஸ்ட்ரிங், அது கொட்டுகிற, அது பாதிக்கிற, மரணத்தை உண்டாக்குற அந்த 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 ஸ்ட்ரிங் அல்லது அந்த கூர் அப்படிங்கிறது பாவம். அது பயங்கர பலனுள்ளதாக இருக்கிறது. அந்த அந்த கூர், அந்த அதனுடைய பலன் என்னவென்றால் நியாயப்பிரமாணம். அதாவது அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, அல்லது தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய நியாயப்பிரமாணம், தேவன் கட்டளைகள் சொல்லுகிறது, இவன் பாவியான மனுஷன், he needs death, இவனுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறபடி இவனுக்கு மரணம்தான் தண்டனை என்று சொல்லுகிற அந்த டிமாண்ட், அந்த நியாயப்பிரமாணம் இந்த கூருக்கு, இந்த மரணம் என்கிற அந்த தேள் வச்சிருக்கிற அந்த பயங்கரமான இந்த கூருக்கு அது பலன் சேர்க்கிறதாக இருக்கிறது. அதனால அது பயங்கர பயப்படக்கூடிய ஒரு காரியம்தான். கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாத ஒரு மனிதன் பயப்பட வேண்டும். ஆனா தொடர்ந்துள்ள பேசேஜஸ் நான் முதல்ல மென்ஷன் பண்ற அந்த பேசேஜஸ்ல பாத்தீங்கன்னா, இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அங்கே இருந்து கொண்டு வருவார், அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிற காரியத்தை பார்ப்பாங்க. அது தெளிவா நம்ம பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சோ நாம உலக தோற்றத்துக்கு முன்னாலே இருந்தே நாம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். காரியம் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அந்த இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை எதிர்நோக்கும் போது, அதாவது மரணத்திலே அல்லது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது அந்த கூர், அந்த அந்த பெரிய அந்த ஜைஜாண்டிக்கான தேள் அவரை கொட்டினது, அந்த மரணம் என்கிற அந்த கூர் அவரை கொட்டினது, அவர் சாக வேண்டியதானது. அந்த அந்த கூர் என்பது பாவம், நம்முடைய பாவம் அனைத்தினுடைய தண்டனை என்கிற அந்த கூராகிய பாவம் அவரை வேகமாக கொட்டினதுனாலே தாங்குண்ணா வேதனையிலே அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த தேவனாகிய கர்த்தருடைய டிமாண்ட் என்கிற அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய முழு எதிர்பார்ப்பையும் இந்த இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினவராக அந்த சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்டார். அருமையானவர்களே, அந்த கிறிஸ்துவுக்கு உள்ளே நாம் சென்று சரணடையும் போது, அந்த கிறிஸ்துவுக்கு உள்ளே நாம் இருக்கிறபடினாலே அந்த பாவம் என்கிற அந்த கூரோடுள்ள அந்த மரணம் அது கொட்டின போது அதனுடைய அந்த கொட்டை, அதனுடைய அந்த மரணத்தை, அந்த முழு தண்டனையும் இயேசு கிறிஸ்து தன்னிலே வாங்கி கொண்டபடினாலே, தன்னிலே எடுத்து கொண்டபடினாலே, அருமையானவர்களே, அந்த மரணம் நாம என்ன சொல்ல முடியும்? நாம நம்முடைய இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு அந்த மகிமையின் சரீரம் கிடைக்கும் போது, அல்லது உயிர்த்தெழுதலின் சரீரம் அந்த மகிமையின் சரீரம் கிடைக்கும் போது நம்ம சொல்ல முடியும், மரணமே உன் கூரைக்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தை அவர் வென்றிருக்கிறார். எனக்காக என்னை கொட்ட வேண்டிய அந்த கூர் அவரை கொட்டினபடினாலே எவ்வளவு விடுதலையோடு கூட இருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே ஒரு முறை கூட இந்த சிலுவைக்கு முன்னால வரலாமா? லெட் அஸ் கம் க்ளோசர், மோர் க்ளோசர் டு கிரைஸ்ட். அந்த சிலுவைக்கு முன்பதாக இன்னும் நெருக்கமாக வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தின் கண்களினால் பார்க்க உதவி செய்வாராக. நம்மேல அந்த கொடுக்கு கொட்டி இருக்குமானால், அன்று அருமையானவர்களே, நாம மரிக்கும் போது அந்த மரணம் வரும்போது அந்த கொடுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பார்வையில வருது, அதனாலதான் பயப்படுறோம். ஆனா ஒண்ணுமே இல்லை அதுல. அந்த கொடுக்கு அந்த கொடுக்கினுடைய வேகம், அந்த கொடுக்கினுடைய அந்த தன்மையினுடைய வேகம், அந்த கொடுக்கினுடைய அந்த பலம் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் முறித்திருக்கிறார். What a glorious Christ we have.
ஒரு முறை கூட ஆண்டவருடைய அன்பை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தலாமா, அவரை துதிக்கலாமா? Shall we come close to Christ? Over to தம்பி இளங்கோ. இந்த நாள்ல நாம கேட்ட இந்த தேவனுடைய வார்த்தைகளின்படியாய் தேவன் ரொம்ப அழகாக அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அந்த மெய்யான விசுவாசத்தினாலே உண்டாக்கப்படுகிற நம்பிக்கை அது காண்கிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நம்பிக்கையா இருக்கிறது. அதை குறித்து பவுல் அப்போஸ்தலன், பேதுரு அப்போஸ்தலன் தங்களுடைய நிருபங்களில அது லிவிங் ஹோப் அப்படி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒரு விசை இன்னும் அந்த சிலுவை அண்டையிலே நமக்காய் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை தன்மையில் ஏற்றுக்கொண்டு பிதாவினுடைய சித்தத்தின்படியாய் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாய் தம்மை ஒப்பு கொடுத்த அந்த கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்த்து இன்னும் கிட்டி சேர்ந்து அந்த நம்பிக்கை குறித்து இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து அதிலே நம்முடைய சந்தோஷம் அன்ஸ்டாப்பபிளா இருக்க தேவன் நமக்கு உதவி செய்யும்படிக்கு ஜாஷுவா பிரேயர் பண்ணுங்க. பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லமையுள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையில கூட தேவரீர் ஆண்டவரே பாவிகளும் துரோகிகளும் ஆகிய ஆண்டவரே கர்த்தாவே எங்களை நீர் ஆண்டவரே கர்த்தாவே இப்பேற்பட்ட மகிமையான சுவிசேஷத்திற்கென்று எங்களை நீர் அழைத்து தேவரீர் ஆண்டவரே கர்த்தாவே இந்த மகிமையான நம்பிக்கையை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த ஆனந்த நம்பிக்கையை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே அருளும்படிக்கு உங்களுடைய வேத வாக்கியத்தை எங்களுக்கு நீர் விளக்கி காண்பித்துக் கொண்டு வருகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவரீர் ஆண்டவரே கர்த்தாவே இப்பேற்பட்ட ஆண்டவரே சத்தியத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாங்கள் ஆண்டவரே பாக்கியம் உள்ளவர்கள் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கும் கூட தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே இப்பேற்பட்ட நம்பிக்கை எங்களிலே உண்டாயிருக்க ஆண்டவரே இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபியூச்சர் ஓ ஜாய் ஓ லார்ட் ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஒரு ஆனந்த பாக்கிய நம்பிக்கை எங்களுக்கு உண்டாயிருக்க கர்த்தாவே கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் மரணத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த ஆனந்த நம்பிக்கை ஆனந்த பாக்கியம் எங்களிலே உண்டாயிருக்க ஆண்டவரே அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஆண்டவரே இந்த பூமிக்குண்டான காரியங்கள் அல்ல ராஜா. ஆண்டவரே இந்த வருஷத்துல என்ன அடுத்த வருஷத்துல என்ன என்பதை குறித்து அல்ல ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு கூட நெருங்கி நடக்கிற ஆண்டவரே அந்த சந்தோஷமும் ஆண்டவரே ஏனோக்கு ஆண்டவரே ஒரு நாள் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பார்க்கிற அந்த ஒரு ஆண்டவரே சந்தோஷமான ஒரு நாள் ஆண்டவரே எங்களிலே உண்டாயிருக்க கர்த்தாவே கிருபையருள வேணுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்களோ ஆண்டவரே இந்த பூமிக்குரிய இந்த மண்களோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே பிரித்தெடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே அந்த ஸ்டாண்டர்ட்ல ஆண்டவரே நாங்க இல்லவே இல்லை ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கர்த்தாவே இப்பேற்பட்ட நம்பிக்கையை உருவாக்கி கொள்ள முடியாது ராஜா. தேவரே நீர் எங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே உண்மையிலே மகிழ்ந்து களி கூறத்தக்கதான ஆண்டவரே உண்மையிலே சந்தோஷம் கொள்ளத்தக்கதான ஆண்டவரே கர்த்தாவே இவ்வளவு மகிமையான கிறிஸ்துவை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே கொள்ளை பொருளாக கொண்டு வாழத்தக்கதான ஆண்டவரே அந்த ஒரு ஆண்டவரே ஆனந்த பாக்கியத்தை கர்த்தமே எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே சந்தோஷம் எல்லாம் எங்களுடைய ஆண்டவரே பரலோகத்திலே உண்மை அல்லாது யாரு உண்டு, பூலோகத்திலே உண்மை அல்லாது வேறொரு விருப்பம் இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ராஜா எங்களுடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவரே கர்த்தாவே அப்படியாக மாற அந்த அப்பேற்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே கிறிஸ்துவோடு கூட நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே என்றென்றும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த பூமியிலே அவரோடு கூட நாங்கள் இல்லை ஆனாலும் ஆண்டவரே ஒரு நாள் அவரோடு கூட இருக்கிறோம் என்று ஆண்டவரே கர்த்தாவே பவுலின் வார்த்தையின்படி ராஜா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த நாளை நோக்கி கொண்டிருக்க ஆண்டவரே அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கத்தக்கதான ஆண்டவரே ஒரு ஒரு மகிமையான நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்க அதை வாஞ்சிக்க ஆண்டவரே அதை தேடி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் இந்த பூமியிலே ஆண்டவரே நாட்களை கழிக்க ஆண்டவரே காரியங்களை செய்ய
ஆண்டவரே எங்களுடைய முடிவுகள், எங்களுடைய தீர்மானங்கள், எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நித்தியத்தை நோக்கி, ஆண்டவரே கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய அந்த நாளை நோக்கி இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களுடைய சுத்திகரித்து நடத்துவீராக ராஜா. என் குடும்பங்களை சுத்திகரித்து நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பேற்பட்ட கிருபைகளை தந்து நடத்த வேணுமா செபிக்கிறோம் தகப்பனே. யூடியூப்ல கேட்க போகிற ஆண்டவரே ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட தேவரே உம்முடைய கிருபை நீர் அளவில்லாமல் ஊற்ற வேணுமாய் செபிக்கிறோம் ராஜா. தேவரே இது வல்லவோ ஆசீர்வாதம் ராஜா. தேவரே எங்களுக்கு இப்பேற்பட்ட ஆண்டவரை ஆசீர்வாதத்தை நீர்களுக்கு தந்து நடத்த வேணுமா செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. நீர் மகிமைப்படுவீராக ராஜா. கிறிஸ்து மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா. ஆட்கொண்டு நடத்துங்க, கிருபை பாராட்டுவீராக ராஜா. கொடுத்த ஆண்டவரே அருமையான இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பேற்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆண்களுக்கு கொடுத்து நீர் அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில மகிழ்ந்து களி கூறும்படிக்கு அந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே அருளும்படிக்கு கர்த்தர் நீர் அவர் கொடுக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தொடர்ந்து அவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய கிருபையின் கரம் அவரோடு கூட இருக்கட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க ஆண்டவரே இந்த வார்த்தையானது எங்களில் 30, 60, 100 விளைச்சலை தரத்தக்கதாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை அருளவேணுமா செபிக்கிறோம். இங்கிருந்து கடந்து போகும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உலக ஆண்டவரே கவலையினாலும் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை இழந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களிலே ஊன்றி கட்ட வேணுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆட்கொண்டு நடத்துங்க, கிருபை பாராட்டுங்க, நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்புறம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அங்கிள் அந்த லாஸ்ட் வீக் சர்ச் வண்டலூர் கூடுகையில ஷேர் பண்ண அந்த மெசேஜோட லிங்க் வேணும்ன்றவங்க இதர் ஜோஷ்வா அப்படி எல்லாம் படி இல்ல முட்டு இல்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம்.